நண்பர்களே, நீங்கள் பார்க்கப் போவது ஒரு சாதாரண விஷயமில்லை. இந்த மாதிரி மர்மமான மற்றும் ஆச்சரியமான கதைகளை தவறவிடாமல் இருக்க நமது சுரேஷ் உலா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு வித்தியாசமான அனுபவத்துக்குள் செல்வோம். நெருப்பில் மனிதர்கள் நடப்பது பற்றி நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கோவிலில் மக்கள் மட்டுமல்ல, காளைகளும் கூட நெருப்பு குண்டம் இறங்குகிறது என்றால் இது உண்மையா அல்லது ஒரு நம்பிக்கையா? தமிழ்நாட்டில் அடர்ந்த காடுகளால் சூழப்பட்ட ஒரு புனிதமான இடம் பண்ணாரி அம்மன் கோவில். இந்த கோவில் ஒரு சாதாரண வழிபாட்டு இடம் அல்ல. இது பக்தி, பயம், நம்பிக்கை எல்லாம் ஒன்றாக கலந்த ஒரு சக்தி வாய்ந்த தெய்வ இடம் என்று மக்கள் நம்புகிறார்கள். இங்கே நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் சாதாரணமாக பார்க்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா காலத்தில் இந்த இடம் முழுவதும் உயிர் பெறுவது போல மாறுகிறது. மக்கள் தொலைதூர கிராமங்களில் இருந்து கூட இங்கு வந்து சேர்கிறார்கள். குடும்பங்கள், பக்தர்கள், விவசாயிகள் அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். அந்த நேரத்தில் அந்த முழு பகுதியும் ஒரு பெரிய ஆன்மீக சூழலாக மாறுகிறது. இரவு நேரம் வந்ததும் அந்த இடத்தின் தோற்றமே மாறிவிடுகிறது. சுற்றிலும் அடர்ந்த இருள். ஆனால் கோவில் மட்டும் தீயின் ஒளியால் பிரகாசமாக இருக்கும். பெரிய நெருப்பு குண்டம் அமைக்கப்படுகிறது. அந்த நெருப்பின் வெப்பம் தொலைவிலிருந்தே உணர முடிகிறது. அந்த தீயின் நடுவே நடப்பதுதான் நெருப்பு குண்டம் இறங்கும் வழிபாடு. பக்தர்கள் தங்கள் வேண்டுதலுடன் அந்த நெருப்பை கடக்கிறார்கள். சிலர் பயத்தோடு, சிலர் நம்பிக்கையோடு, சிலர் கண்ணீரோடு. ஆனால் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை மட்டுமே, அம்மன் அருள் அவர்களை காப்பாற்றும் என்று. ஆனால் இந்த வழிபாட்டில் ஒரு விசித்திரமான விஷயம் பல ஆண்டுகளாக சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் மனிதர்கள் மட்டுமல்ல, காளைகளும் கூட அந்த நெருப்பு குண்டத்தை கடக்கிறது. ஒரு மிருகம் எப்படி இந்த அளவுக்கு தீயை பயமின்றி கடக்க முடியும் என்ற கேள்வி இன்று வரை பலருக்கு உள்ளது. இது அதிசயமா அல்லது இயற்கை விளக்கமா? இதற்கு பின்னால் பல கதைகள் சொல்லப்படுகின்றன. பல நம்பிக்கைகள் தலைமுறைகளாக பரவி வருகிறது. அவற்றில் மிகவும் பிரபலமான ஒரு கதை இப்படி சொல்கிறது. முன்பு ஒரு காலத்தில் பண்ணாரி அம்மன் திருவிழா மிகுந்த பக்தியோடு நடைபெற்று வந்தது. அந்த கிராமம் முழுவதும் ஒரே ஒற்றுமை, ஒரே நம்பிக்கை, ஒரே தெய்வ பக்தி. அம்மனுக்காக பெரிய நெருப்பு குண்டம் அமைக்கப்பட்டது. அது வெறும் சோதனை அல்ல, அது பக்தியின் சின்னம், நம்பிக்கையின் சின்னம். அந்த காலத்தில் ஒரு ஏழை மனிதன் அந்த திருவிழாவில் கலந்து கொண்டான். அவனிடம் பெரிய சொத்து இல்லை, விலை உயர்ந்த பொருள்கள் இல்லை. ஆனால் அவனிடம் இருந்தது மிக முக்கியமான ஒன்று. அது அவன் வளர்த்த காளை. அந்த காளை அவனுக்கு ஒரு மிருகம் அல்ல, அது அவனுக்கு ஒரு நண்பன், ஒரு குடும்பம், ஒரு வாழ்க்கையின் பங்கு. அவன் தனது தினசரி வாழ்க்கையை பகிர்ந்து கொண்டான். அவன் சாப்பிடும் முன் அதற்கு உணவு வைப்பான். அவன் வேலை முடித்து வந்த பிறகு அதன் அருகில் அமர்ந்து பேசுவான். அவன் மனதில் இருக்கும் எல்லா கவலையும் அந்த காளையின் அருகில் மறைந்துவிடும். அந்த அளவுக்கு ஆழமான பாசம் அவர்களுக்குள் இருந்தது. அந்த திருவிழா நாளில் அவன் மனதில் ஒரு வேண்டுதல் எழுந்தது. அம்மா, நான் இந்த நெருப்பு குண்டம் இறங்குறேன். ஆனா என் காளை மட்டும் எந்த ஆபத்துள் இல்லாமல் இருக்கணும். அவன் அந்த நெருப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அந்த வெப்பம் சாதாரணமாக தாங்க முடியாத அளவுக்கு இருந்தது. நெருப்பின் சூடு காற்றையில் மாற்றிவிட்டது போல இருந்தது. அந்த சூழலில் நடப்பதே ஒரு சோதனை போல இருந்தது. ஆனால் அவன் மனதில் இருந்த நம்பிக்கை அவனை முன்னே கொண்டு சென்றது. அவன் கண்ணில் இருந்தது பயம் இல்லை, அது நம்பிக்கை, அம்மன் மீது வைத்த நம்பிக்கை. அந்த நேரத்தில் திடீரென ஒரு வினாடியில் அவன் காலில் தடுமாறினான். அவன் நேராக அந்த நெருப்புக்குள் விழும் நிலைக்கு வந்தான். அந்த ஒரு நொடி அவன் உயிர் முடிவடையப் போகும் தருணம் போல இருந்தது. அந்த நேரத்தில் ஒரு மின்னல் வேகத்தில் அவன் காளை ஓடி வந்தது. அது எந்த பயமும் இல்லாமல் அவனை தள்ளி நெருப்பிலிருந்து வெளியே கொண்டு சென்றது. அவன் உயிர் காப்பாற்றப்பட்டது. ஆனால் அடுத்து நடந்தது அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. அந்த காளை தானே அந்த நெருப்பு குண்டத்திற்குள் நின்றது. அது ஓடவில்லை, அது பயப்படவில்லை, அது அமைதியாக நின்றது. அந்த தீயின் நடுவிலும் அது எந்த அசைவும் இல்லாமல் மேலே பார்த்து கொண்டே நின்றது. அந்த காட்சி பார்த்த மக்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நின்றனர். ஒரு மிருகம் ஒரு மனிதனுக்காக
தன் உயிரையே கொடுக்க தயாராக இருந்தது போல தோன்றியது. அந்த மனிதன் கண்ணீர் விட்டு கத்தினான், அம்மா, என் காளையை காப்பாத்துங்க. அந்த நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு அமைதியான ஆன்மீக உணர்வு பரவியது. மக்கள் நம்பிக்கைப்படி அம்மன் அந்த காட்சியை பார்த்ததாக கூறப்படுகிறது. அந்த காளையின் பாசம், அந்த தியாகம் அம்மனை மகிழ்ச்சியடையச் செய்ததாக மக்கள் நம்புகிறார்கள். அந்த நேரத்தில் அம்மன் அருள் வெளிப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு தெய்வீக உணர்வு போல அது இப்படி கூறியது என்று மக்கள் நம்புகிறார்கள். இப்படி பாசம் வைத்த உயிருக்கு நெருப்பு தீங்கு செய்யாது. என் கோவிலில், என் திருவிழாவில் நீ பயமின்றி நடக்கலாம். நான் உன்னோடு இருப்பேன். அந்த நொடியில் அந்த காளை நெருப்பிலிருந்து எந்த காயமும் இல்லாமல் வெளியே வந்தது. அதை பார்த்த மக்கள் அனைவரும் கண் கலங்கினர். அந்த மனிதன் அந்த காளையை கட்டிப்பிடித்து அழுதான். அந்த நாள் அவர்களின் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாறியது. அந்த நிகழ்வுக்கு பிறகு பண்ணாரி அம்மன் திருவிழாவில் காளைகள் நெருப்பு குண்டம் இறங்குவது அம்மன் கொடுத்த அருளின் அடையாளம் என்று மக்கள் நம்பத் தொடங்கினர். ஆனால் இதற்கும் ஒரு நடைமுறை விளக்கம் இருக்கிறது. மிருகங்கள் திடீரென நெருப்புக்குள் தள்ளப்படுவதில்லை. அவை முன்பே கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வழிநடத்தப்படுகின்றன. அந்த சூழல் அமைதியாக இருக்கும்போது அவை பயப்படாமல் செல்லும் வாய்ப்பு அதிகம். இதனால் இது முழுக்க அதிசயம் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இது ஒரு சாதாரண நிகழ்வும் அல்ல. இது நம்பிக்கை, பாசம், மனித உணர்வு மற்றும் ஆன்மீக அனுபவத்தின் கலவை. இது வெறும் ஒரு காட்சி அல்ல, இது ஒரு உணர்ச்சி அனுபவம், ஒரு பக்தியின் வெளிப்பாடு. பண்ணாரி அம்மன் கோவிலின் மர்மமும் உண்மையும். இந்த நெருப்பு குண்டம் இறங்கும் வழிபாடு பற்றி இன்னும் ஒரு சிந்திக்க வைக்கும் விஷயம் இருக்கிறது. நாம் இதை வெறும் நம்பிக்கையா பார்க்கணுமா, அல்லது இதற்கு பின்னால் இருக்கும் உண்மையை புரிந்து கொள்ளணுமா? சிலர் சொல்வது என்னவென்றால், நெருப்பில் நடப்பது என்பது மனித மனதின் சக்தியை காட்டும் ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு மனிதன் முழு நம்பிக்கையோடு இருக்கும்போது அவன் உடம்பே வேற மாதிரி ரியாக்ட் ஆகும். பயம் குறையும், உடல் தாங்கும் சக்தி கூடும். அதனால்தான் சிலர் நெருப்பில் நடந்தாலும் பெரிய காயமில்லாமல் வெளியே வருகிறார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் மேல ஒரு விஷயம் இருக்கிறது. அது நம்பிக்கை. ஒரு மனிதன் தன்னை விட பெரிய ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்பும்போது அவன் மனசு அமைதியாகிறது. அந்த அமைதி அவனுக்கு தைரியம் தருகிறது. அந்த தைரியம்தான் அவனை நெருப்பையும் கடக்க வைக்கிறது. அதே மாதிரி அந்த காளையின் கதையும் நமக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுகிறது. பாசம் இருந்தால் பயம் இருக்காது. நம்பிக்கை இருந்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகும். ஒரு மிருகம் கூட தன் மனிதனுக்காக உயிரை ஆபத்துக்கு உட்படுத்துகிறது என்றால், நாம் மனிதர்களாக நம்முடைய உறவுகளையும் நம்முடைய நம்பிக்கையையும் எப்படி மதிக்க வேண்டும்? இதுதான் இந்த கதையின் உண்மையான அர்த்தம். இது வெறும் நெருப்பு பற்றி கதையல்ல. இது பாசம் பற்றி ஒரு கதை, நம்பிக்கை பற்றி ஒரு கதை, மற்றும் மனித மனசின் சக்தியை காட்டும் ஒரு கதை. அதனால்தான் இன்றும் பண்ணாரியம்மன் திருவிழா வந்தாலே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நெருப்பு குண்டத்தை பார்க்க மட்டுமில்லாமல் அந்த அனுபவத்தை உணர வருகிறார்கள். அவர்களுக்கு அது ஒரு காட்சி இல்லை, அது ஒரு உணர்வு, ஒரு அனுபவம், ஒரு நம்பிக்கை. நீங்களும் ஒரு நாள் அந்த இடத்துக்குச் சென்று அந்த சூழலை நேரில் உணர்ந்தால்தான் இந்த கதையின் ஆழம் புரியும். அதுவரை இந்த கதை ஒரு மர்மமாகவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய சிந்தனையையாவது ஏற்படுத்தியிருந்தால், இது போன்ற இன்னும் பல மர்மமான, ஆச்சரியமான மற்றும் பயனுள்ள கதைகளை அறிந்து கொள்ள இப்போதே நமது சுரேஷ் உலா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் எங்களின் அடுத்த கதையை உங்களிடம் கொண்டு வர உதவும். இந்த பயணத்தில் நீங்களும் எங்களுடன் இணைந்திருங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.